ஈரோடு மகேஷின் பரிதாப நிலை அதிர்ச்சியா இருக்கே. விஜய் டிவியோட செல்லப்பிள்ளை, அதுவும் அறிவாளி பிள்ளைனா அது ஈரோடு மகேஷ் தான். ஹோஸ்ட், மோட்டிவேஷனல் ஸ்பீச், நடிகர்னு மல்டி டாஸ்கிங் பண்ற ஈரோடு மகேஷ் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு ஷைன் ஆகலன்னு தான் சொல்லணும். அதனால இன்னும் அவர் சின்ன திரைக்குள்ளேயே வட்டமடிச்சிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில பிக் பாஸ் டைட்டில் வின்னரும் நடிகருமான ராஜு நடிச்சிருக்க பன் பட்டர் ஜாம் படத்தோட விழாவில் அவர் பேசினது, ட்ரோல் பண்ணது, ஃப்ரை பண்ணது எல்லாமே நம்ம எஸ்கேவை தான் ஒரு டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு. அவர் பேசும்போது எல்லாரும் ஒரு பெரிய லெவலுக்கு வர வரைக்கும் அண்ணன் அண்ணன்னு பேசுவாங்க. கொஞ்சம் வளர்ந்ததும் ப்ரோன் வாங்க. அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு நம்ம கிட்டே கேட்பாங்க. நல்லா போகுதுன்னு சொல்வோம். ஏன் நீங்கெல்லாம் ஏன் நல்லா வரணும், ஏன் இப்பெல்லாம் வரதில்ல அடிக்கடின்னு கேட்பாங்க. நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். சரி, ஓகே தம்பி, நல்லா வரட்டும்னு உடனே நான் அமைதியாகிடுவேன் எப்போதுமே. ஏன்னா அவங்க வாய் அவங்க பேசுறாங்க. நாம எதுக்குமே கொந்தளிச்சிட கூடாது. எந்த நிலையிலும் மனசை சமநிலையா வச்சுக்கணும்னு வாழ்க்கை எனக்கு கத்து கொடுத்துச்சுன்னு பேசினாரு ஈரோடு மகேஷ். இவர் எஸ்கேவை மனசுல வச்சுட்டு தான் இப்படி பேசுறாருன்னு பலர் கமெண்ட் பண்றாங்க. அது அப்படியே ட்ரெண்ட் ஆகி ஈரோடு மகேஷுக்கும் எஸ்கேவுக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு.